தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு ஆண்டுதோறும் 2,50,00,000 நிர்வாக மானியம் வழங்கப்பட்டு வருது. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுடைய சமூக பொருளாதார வாழ்வியல் சூழல மேம்படுத்தக்கூடிய அரசாக நம்ம அரசு, திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியா அச்சுறுத்தல் வருகிற போதெல்லாம் இஸ்லாமியர்களை காக்கக்கூடிய அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் வருந்தத்தக்க சூழல் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் மத ரீதியான வன்முறைகள் ஏற்படாம காத்து வரக்கூடிய அரசா நம்ம திமுக அரசு எப்பவுமே இருந்து வந்திருக்கு. குடியுரிமை திருத்த சட்டம் மூலமா அச்சுறுத்தல் ஏற்பட்டப்போ அதுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை நடத்தி 1 கோடி மக்கள்கிட்ட கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சோம். ஆனா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்ச கட்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கட்சி. குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களில் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிச்சிருந்தா அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. ஆனா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நாம் வாக்களிச்சோம். மக்கள் மன்றத்திலையும் போராடணும். ஆனா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி என்ன கேட்டார்? குடியுரிமை திருத்த சட்டத்தால ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார், யாருக்கு குடியுரிமை பறிபோனதுன்னு கேட்டார். இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க. இப்போ அவர் எந்த கூச்சமும் இல்லாம இஸ்லாமிய விழாவில் போய் கலந்துக்கிறார். ஆபத்து வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படி சிலர் இப்தார் விழாவில் கலந்துக்கிறாங்க. பொது சிவில் சட்டத்துக்கு எதிராகவும் இது மனித உரிமையை பறிக்குதுன்னு மத்திய சட்ட ஆணையத்துக்கு கடிதம் அனுப்புறது திமுக தான். இப்போ கூட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா இந்திய அளவில் பேசும் பொருளாக இருக்கு. சிறுபான்மையின மக்களுடைய உரிமையை பறிக்கிற நோக்கத்தோடு பாஜக இதை கொண்டு வர பார்க்கிறாங்க. அதையும் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக எதிர்த்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது திமுகவும் அவருடைய கூட்டணி கட்சிகளும். ஒருவேளை சட்டமானால் அதை ரத்து செய்ய உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். பாஜக அரசோட சதித்திட்டங்கள் நிறைவேற திமுக ஒருபோதும் அனுமதிக்காது. உறுதியாக போராடுவோம். உங்களுக்கு எப்போதும் துணையாக நாங்கள் இருப்போம். இப்படி இஸ்லாமிய உரிமையை காப்பாற்றக்கூடியவங்களாக செயல்படுவாங்க. நாங்க இஸ்லாமிய உரிமைக்கு போராடுறவங்க, வாதாடுறவங்க தான் இப்படியான விழாக்கள்ல கலந்துக்கிறதுல தகுதி படைச்சவங்களாக இருக்கிறோம். அந்த தகுதியோட, அந்த உள்ளார்ந்த அன்போட, அந்த சகோதர உணர்வோட நாங்க இது போன்ற விழாக்களை நடத்துகிறோம், பங்கேற்கிறோம். சிறுபான்மை மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நலத்திட்டங்களை அரசின் மூலமாக தொடர்ந்து நிறைவேற்றுவோம். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்தி அவர்களுக்கு காவல் அரணாக விளங்குகிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்னாலும் இருக்கும். இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது புனித ரம்லான் வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.